வணக்கம். கிளியராக கேட்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ ஏன் ரெக்கார்ட் பண்ணுறேன் அப்படின்னா, இது ஒரு ஜேர்னல் மாதிரி, ஒரு சின்ன vlog மாதிரி. நம்ம விஜய் வரதராஜன் அவர் சேனலில் நம்ம போடுவார், அந்த மாதிரின்னு சொல்லலாம். ஆனால் இது நான் வீடியோ போடணுன்னு போடல, யூடியூப்பில் வீடியோ போடணும் அப்படின்னு. இது வந்து மோரோவர் லைக் ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிற மாதிரி. எனக்கு என்னன்னு தெரியல. யா, ஐ அண்டர்ஸ்டாண்ட், பட் இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு நான் அமைச்சிக்கலை, இல்லை எனக்கு அமையல, இல்லைனா நான் ஒரு அந்தளவுக்கு ஒரு ஒரு மோசமான கேரக்டராக இருக்கானா என்னன்னு தெரியல. டிகிரி முடித்து ஒரு 1 இயராக இல்லை, டிகிரி முடித்து வீட்டில் சும்மா உட்காந்துருக்கிறதுன்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு கொடுமையான விஷயம் இருக்கவே இருக்காது. வீட்டில் கண்டுக்காத மாதிரி லைட்டாக இருக்கும், அப்படியே ஒரு வருஷம் அப்படியே நார்மலாக போகும். ஆனால் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி லைட்டாக மாறும். அப்போ தான் தெரியும் நம்ம வந்து க்ரோ அப் ஆகணும் அப்படின்னு. அதனால் என்னன்னு தெரியல, டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எனக்கே தெரியாமல். ஏதோ ஒரு இதில் ஓடிக்கிட்டே இருக்கேன். சரி, ஏதாவது ஒன்றுன்னா சும்மா இல்லை. ஏன் என்ன பண்ணுறேன், என்ன நடக்குது, ஒரு மண்ணும் தெரியல. பட் கிராஃபிக் டிசைன் பண்ணலான்னு பார்த்தா, அதுக்கும் எக்ஸாம்பிள் சொல்கிறேனே, இது கொஞ்சம் நான் லீனியராக இருக்கும். பட்டு சொல்ல வராது, யாருக்கும் புரியணுன்ற அவசியமும் கிடையாது. இட்ஸ் ஜஸ்ட் ஒரு லைப்ரரி மாதிரி நான் சேவ் பண்ணி எழுதி சேவ் பண்ணுற மாதிரி ரெக்கார்ட் பண்ணி ஒரு இடத்துல சேவ் பண்ணிக்குவேன். சும்மா பப்ளிக்கில் போட்டுப்போம், யார் பார்த்தா என்ன பார்க்கணுன்னு. இந்த கிராஃபிக் டிசைன்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணுவேன். இந்த மாதிரி கிராஃபிக் டிசைன்லாம் நிறையா பண்ணுவேன். எனக்கு தெரிஞ்சிருக்காது கிளியராக, அது வேறு விஷயம். எங்கே பார்த்தாலும் வந்து இந்த ஒரு ஏஐயோட இன்டகிரேஷன் வர ஆரம்பிக்கிறது எனக்கு கொஞ்சம் கவலையாக இருக்குது. அந்த ஒரு ஃபீல்டே அது மாதிரி, அதுதான் எனக்கு லைட்டாக ஏதோ இன்ட்ரெஸ்ட் இருக்க மாதிரி பண்ணுற அளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. டெய்லியாக அதில் எஃபர்ட் போடுறேன், டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன். ஆனால் அது பார்த்தீங்கன்னா ஒரு ரெப்யூட்டட் இன்ஸ்டிடியூட்லாம் இல்லை, அது ஒரு நார்மல் இன்ஸ்டிடியூட். அது வந்து இந்த மல்டிமீடியா ரிலேட்டட் கோர்சஸ்லாம் வந்து டீச் பண்ணுறவங்க. அவங்க வெப்சைட்லேயே பார்த்தீங்கன்னா அந்த இமேஜஸ்லாம் இருக்கும்ல, ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு இந்த என்னென்ன கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்கன்னு, அதுலேயே வந்து ஏஐ இன்டகிரேட் பண்ணி அது ஏஐயில் ஜென்ரேட் பண்ண இமேஜஸ் யூஸ் பண்ணுறாங்க. எனக்கு ஏன்னா வெக்கமே இல்லையாடா உங்களுக்கு அப்படின்ற மாதிரி இருந்தது. ஏன்டா இது எப்படி இப்படிலாம் பண்ணுறாங்க எனக்கு தெரியல. அவங்க யூஎக்ஸை மட்டும் கவனிக்கிறாங்களா என்ன தெரியல. இப்போ இந்த வெப்சைட்டை விசிட் பண்ணுறவங்க டக்குன்னு அந்த இமேஜ் ஓகே அவங்களுக்கு பார்த்தா தெரியணும், ஓகே இதெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு யோசிக்கிறாங்களா, அதனால் சிம்பிளாக எதுக்கு இவ்வளோ ஒர்க் பண்ணணும் வெப்சைட்டில் அப்படின்ட்டு யோசிச்சு ஏஐயில் ஜென்ரேட் பண்ணி போகிறாங்களா என்னன்னு தெரில. எனிவேஸ், ஐ வாஸ் வெரி டிஸப்பாயிண்டட் வித் தட். அது பேர் சொல்லலாம், தேவையில்லாத வேலை அதெல்லாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதை விட மோசமான ஒரு எக்ஸாம்பிள்னால், சும்மா ஜென்ரலாக ஒரு நார்மலாக ஒரு பழக்கடையோட போர்டில் பார்த்தீங்கன்னா, அது ஒரு நல்ல ஐடியா. இந்த ஒரு ஹார்ட் ஷேப்பில், லிட்ரலாக இந்த ஹார்ட் ஷேப் கிடையாது, ஹியூமன் ஆர்கன் உள்ள ஹார்ட் இருக்குது பாருங்கள், அந்த ஹார்ட் ஷேப்பில் இந்த ஃப்ரூட்டெல்லாம் வச்சு ஃபார்ம் ஆன மாதிரி ஒரு ஹார்ட் ஷேப்பில் வந்து ஒரு எலமெண்ட் டிசைன் பண்ணலாம், நினச்சா பண்ணலாம். இட் டேக்ஸ் டைம். வந்து 3Dயில் வந்து நம்மளாக ஸ்கல்ப்ட் பண்ணி 3D மாடல் ரெடி பண்ணி அதை வந்து கிராஃபிக் டிசைனில் யூஸ் பண்ணலாமா, இல்லை வந்து ஃபோட்டோஷாப்லேயே வந்து பெயிண்ட் ப்ரஷஸ்லாம் வச்சு ரெடி பண்ணலாமா, அதெல்லாம் வேறு கதை. பார்த்தாலே தெரியுது பச்சையாக அது வந்து ஏஐ தான் அப்படின்னு. அது பார்த்தோன்னே, ஏன்னா ஏஐனால் இந்த ஜாப்லாம் அதெல்லாம் போகாது. நம்ம என்ன தான் இருந்தாலும் நம்ம ஹேண்ட் கிராஃப்டட் நம்ம மேனுவலாக பண்ணுற ஒர்க்கை வந்து நிலைச்சு நிற்கும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் நார்மலாக ஒரு ரோட்டில் இருக்க ஒரு பழக்கடையில் இருக்க போர்டு வரையும் வந்துருச்சு. அதை நினச்சா தான் எனக்கு அது ஒரு நல்ல ஐடியா. இருந்தாலும் நான் எதிர்பார்க்கல இவ்வளோ சீக்கிரம் வரும்னு. இது ஆஸ் ஆஃப் என்னது இது மே 20 நான் ஏப்ரல் 2025 அந்த போர்டு பார்த்தேன். எப்பா சாமி, என்னத்த சொல்கிறது. இந்த மாதிரி விஷயம்லாம் பார்க்கும்போது தான், என்னடா நம்ம வந்து
ஒன்று ஸ்பெண்ட் பண்ணுறோம், அதை வந்து மேனுவலாக பண்ணுறோம். நம்ம வந்து நம்மளுக்கு இருக்க நாலேஜ் எல்லாம் அப்ளை பண்ணி அது கேவலமாக தான் இருக்குது. அதை நானே ஒத்துக்குவேன், என் டிசைன்லாம் கேவலமாக இருக்கும். ஆனால் அது எல்லாத்தையும் அழிக்கிற மாதிரி இப்போ அந்த ஒரு ப்ராம்ப்ட் போட்டால் வந்துடும் அப்படின்னா அதெல்லாம் என்ன கதை. இப்போ நான் இது இத்தனை நாள் வந்து நான் இப்போ 10th நான் வந்து இந்த கிராஃபிக் டிசைனில் இன்ட்ரெஸ்ட், டைப்பாகிராஃபி, கிராஃபிக் டிசைன்லாம் இன்ட்ரெஸ்டடாக இருப்பேன். இந்த கேபோ ஆப்ஸ்னு ஒன்று, கேபோ ஆப்ஸா அப்படி ஒரு டீம் இருக்கும். வந்து ஆட் டெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப் விட்டுருந்தாங்க. ஆப் இருக்கும், அந்த வந்து ஃபோட்டோவில் சும்மா டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறது தான். அதுலேயே ஏகப்பட்ட டூல்ஸ் எல்லாம் இருக்கும். அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அப்போலேருந்தே நான் இந்த இதெல்லாம் ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஏதாவது கோட் மாதிரி போடுறது, ஃபேஸ்புக்கில் போஸ்ட் பண்ணிகிட்டு இருப்பேன். அப்போல்லாம் அது மட்டமாக இருக்கும் அந்த டிசைன்லாம். அப்போலேருந்தே எனக்கே தெரியாமல் நான் கற்றுக்கிட்டு இருந்திருக்கேன். இந்த கலர் தியரி, இந்த டைப்பாகிராஃபி, இதெல்லாம் நான் எனக்கே தெரியாமல் நான் கற்றுக்கிட்டு இருந்திருக்கேன். அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அதுக்கு சம்மந்தமான ஒரு டிகிரியும் படித்து இப்போ வீட்டில் வெட்டியாக உட்காந்துருக்கேன். இப்போ ஆனால் கிராஃபிக் டிசைனும் இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். ஆமாம், படிச்சுட்டு இருக்கேன். இந்த சென்ஸ் டெய்லி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவேன். எக்ஸ்பெரிமெண்ட்னா எனக்கு தோன்ற ஒரு ஐடியாவை டிசைனில் கொண்டு வரும். பிளெண்டரில் ஏதாவது எலமெண்ட்லாம் கொண்டு வந்து ரெண்டர் எடுத்து அஃபினிட்டி ஃபோட்டோவில் போட்டு லைட்டிங்லாம் கொடுத்து டெக்ஸ்ட் எலமெண்ட்லாம் என்ன ஃபாண்ட்லாம் போட்டு நல்லா ஒரு டிசைன்லாம் பண்ணுவேன். கேவலமாக பண்ணாமல் இருப்பேன் அப்படி சொல்லலாம். ஆனால் இப்போ டக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு ப்ராம்ப்ட் போட்டால் டிசைன் வந்துடுது, எலமெண்ட் வந்துடுது. அது ஒரு நல்ல ஐடியா, அந்த ஹார்ட்டு இதெல்லாம். ஆனால் அது ஏஐயில் பண்ணாமல் நார்மலாக பண்ணியிருந்தா எப்படி சொல்கிறது, ஐ வுட் ஹவ் செரிஷ் தட். தப்பான வார்த்தை என்னன்னு தெரியல. ஆனால் யோசிச்சு பாருங்கள், ஒரு சின்ன ஒரு பழக்கடைக்கு தான் அவங்க டிசைன் கேட்குறாங்க. நம்ம ப்ராம்ப்டில் போட்டால் வந்துட போகுது, அது கரெக்ட் தான். ஆனால் ஏன் இதுக்கு இதெல்லாம் அப்படி வந்து பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு தெரில. அப்படியே போகுது. ஏதாவது ஒரு ஒரு பழக்கத்தை, ஒரு ஹேபிட் ஒரு டேலண்ட்லாம் வேணாம், ஏதாவது ஒரு ஸ்கில்லை வந்து மெயின் ஸ்ட்ரீமாக நம்ம 3 வேளை சோறு போடுறதுக்கு வந்து வழிவகுக்கணும், கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டேன். எனக்கு தெரிஞ்சு இது ஃபஸ்ட்டு வீடியோவாக வந்து நான் போஸ்ட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். இப்போ நான் இந்த 0 லெவலில் இருக்கேன். அக்கார்டிங் டு என்ன சொல்லலாம், அக்கார்டிங் டு அந்த ஒரு பேர் என்னமோ சொல்லுவாங்களே, ஒரு வார்த்தை, அது பேர் என்ன, ஏதோ ஒரு நல்ல வார்த்தை, அது அந்த வார்த்தையே மறந்து போச்சு. யதார்த்தம். நம்ம என்ன வேணால் அந்த டிசைன் அது இதுன்னு சுற்றலாம், ஆனால் வாழ்க்கைக்கு யதார்த்தம் என்ன, ஒரு நல்ல ஜாப், என்ன ஜாப் சொல்ல வரணும் நல்லாவே தெரியும். இப்போ மெயின்லினா ஒரு 10 to 15 இயர்ஸாக எந்த டிகிரி படித்தாலும் அவங்க அந்த ஒரு ஜாப்பை நோக்கி தான் போவாங்க. அது என்ன ஜாப்னு நல்லாவே எல்லாருக்குமே தெரியும். அந்த ஜாபுக்கு ஏற்ற மாதிரி படித்து போயேன் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் நம்மளுக்கு வேலைக்கு ஆகிற மாதிரி தெரியல. அது எப்படி அது செட் ஆகலை. அதனால் இப்போ நான் 0 லெவலில் இருக்கேன். ஐ ஹோப் இந்த ஒரு யூடியூப் லைப்ரரி மாதிரி நான் வீடியோஸ் எடிட் பண்ணி போடுவேன், எடிட் பண்ண கற்றுக்குவேன். அதே நேரத்தில் இந்த யதார்த்தம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நான் கற்றுக்குவேன்னு நினைக்கிறேன். ஐ ஹோப். ஓகே, எனிவேஸ், தேங்க்யூ டு நோ ஒன். ஏன்னா யாரும் இந்த வீடியோ பார்க்க போகிறதில்ல. பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. ஓகே, பை, அவ்வளோதான்.